Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம குரூப் 4 தேர்வு எழுத போறவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா தமிழக அரசு சார்பில் குரூப் 4 மற்றும் குரூப் 2 போன்ற அரசு தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அரசாங்கமே ஸ்டடி மெட்டீரியல் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், சிலபஸ் அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போன்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நாம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணாதான் இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட டாப்ல பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் உங்க நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க மதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அடுத்தது அடையாள விவரங்கள் இருக்கும். அதுல உங்களுடைய ஆதார் அட்டை எண் அல்லது குடும்ப அட்டை எண்ணை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கைபேசி எண் என்ற இடத்துல உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டோர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தற்போது வசிக்கும் இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூசர் நேம்னு இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லயும் சேம் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர் ஆயிடும். நெக்ஸ்ட் லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாகின் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் ஹோம் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போட்டித் தேர்வுகள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பை கேட்டகரின்னு இருக்கும். அதுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு தேவையான கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஸ்டார்ட் நவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது இந்த பேஜ்ல இ கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கூல் புக்ஸையும் நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.